ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு யோகமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதி திசை. ஏன்னா பாக்கியாதிபதி திசை. நம்ம இந்த உலகத்தில் எதை நோக்கி நம்ம பிறந்திருக்கோமோ அதுக்குண்டான பாக்கியத்தை அடையிறதுக்கு உண்டான திசை 9ஆம் அதிபதி திசை என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி திசை. இந்த பாக்கியாதிபதி திசை எல்லாருக்கும் யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டும். 9ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் நல்லா செக் பண்ணி பாருங்க, அந்த 9ஆம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும். அவரே 6ஆம் அதிபதியோடையோ 8ஆம் அதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருந்தால், அவரே பாதகாதிபதியாகவே வந்தால் நல்லா செக் பண்ணி பாருங்க. 9ஆம் அதிபதி திசா புத்தி உங்களுக்கு ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்குமே தவிர யோகத்தை செய்யாது. எப்படி யோகத்தை செய்யாமல் போகும்? 9ஆம் இடம் யோகம் தான். அங்கே 6, 8 தொடர்பு போடும்பொழுது அங்கே அந்த கிரகங்கள் தன்னுடைய இயல்பான குணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பில் அந்த கிரகங்கள் செயல்படாது. சரி, 9ஆம் அதிபதி திசை அப்படின்னாலே 9ஆம் இடங்கிறது அப்பா ஸ்தானம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது இறைவனுக்கு உண்டான ஸ்தானம். அப்போ கடவுளை உங்களுக்கு நெருங்கி தானே வர வேணும். ஏன் வர மாட்டேக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுபவத்தில் நான் உணர்ந்த விஷயத்தை உங்கள்கிட்ட தெளிவாக நான் பகிர்ந்துக்கிறேன். அப்போ 9ஆம் அதிபதி திசாபுத்தி நடக்கும் காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயமே சின்ன சின்ன விஷயம் தான், பெருசாக இல்லை. அந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அந்த 9ஆம் அதிபதி திசா யோகத்தை கொடுக்கும். முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி எந்த கிரகமாக வருதுன்னு பாருங்க. அந்த கிரகம் எந்தெந்த கிரகத்தோட தொடர்பு இருக்குன்னு பாருங்க. அதாவது 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி, சரிங்களா? இந்த அமைப்பில் அந்த 9ஆம் அதிபதி தொடர்பில் இருக்கிறாரான்னு பாருங்க. சரி, அவரே பாதகாதிபதியாக இருக்கிறாரான்னு பாருங்க. அப்போ ஸ்திர லக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் இடமே உங்களுக்கு பாதகமாக வரும். அதாவது ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த ராசியில் பிறந்த ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவரே பார்த்தீங்க அப்படின்னா பாதகாதிபதியாக வருவார். அப்போ இந்த அமைப்பில் இருக்க அன்பர்களுக்கும் தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செஞ்சால் யோகம் கிடைக்கும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. சிம்பிளா நான் உணர்ந்த, நான் அனுபவித்த, என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து எனக்கு உணர்த்திய விஷயத்தை எளிமையா சொல்றேன். எந்தெந்த கோவில வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். என்னப்பா 9ஆம் அதிபதி திசைன்னு கூட அது இறைவனுக்கு உண்டான திசைன்னு சொல்ற, அங்க போய் வழிபாடு செஞ்சா எப்படி தொல்லை கொடுக்கும் அப்படின்னாச்சுன்னா, உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்புல அந்த கிரகம் இருக்குதோ அதுக்கு தகுந்தாற போல உள்ள தெய்வத்தை வழிபாடு செய்யும் போதுதான் உங்களுக்கு யோகம். உங்களுக்கு 9ஆம் அதிபதியே பாதகாதிபதியா இருக்கிறாரு, திசை நடக்குது அப்படின்னு வைங்களாம். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என்று சொல்லக்கூடிய 4 திசையில அந்த 9ஆம் அதிபதி எந்த திசையில் இருக்கிறாரோ அந்த திசை நேர் இருக்கிற கூப்பிடுற தொலைவில் இருக்கிற கோவிலை நல்லா செக் பண்ணி பாருங்க. அவரை பாதகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அந்த கோவிலில் பெரிதளவு நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு உண்டான பூஜைகள் கண்டிப்பாக இருக்காது. உங்களுடைய திசாநாதன் இந்த அமைப்பில் இருக்கும்போது அந்த கோவிலுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கே இருக்கணுமோ அங்கே தான் அந்த கிரகங்கள் அதை சுற்றி தான் உங்களுக்கு அந்த கோவில் சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள், நட்பு சார்ந்த விஷயங்கள், யோகம் அபயோகம் சார்ந்த விஷயத்தை கிரகங்கள் அமைச்சு வைக்கும். நம்ம அங்கே தான் உட்கார முடியும். அப்போ உங்களுக்கு பாதகாதிபதி திசாபுத்தி நடக்குது அப்படின்னாச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலே பூஜைகள் அதிகமாக இருக்காது. அந்த தெய்வத்தை போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள், உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சரி, அதே 9ஆம் அதிபதி பாதகாதிபதி அமைப்பில் இருந்தால் இப்படி செஞ்சிடலாம். சரி, 6, 8 தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னு வைங்களா. வேற ஒன்றும் வேண்டாம். உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியோட 8ஆம் அதிபதியோட தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் எப்பவும் போய் ஒரு இடத்துல வீடு கட்டி அல்லது வாடகைக்கு போய் குடியிருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் அந்த திசாபுத்தி நடக்கும்பொழுது அப்படியே நீங்கள் 4 திசையிலும் எட்டி பாருங்க. கூவுற தொலைவில் இருக்கிற கோவிலில் அந்த இறைவனுக்கு கோவில் கும்பாபிஷேகம் கட்டணும், கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலில் கொஞ்சம் சேதாரமாக இருக்கும்ல, அதை போது அப்படியே தட்டி எடுத்துட்டு அப்படியே அந்த சாமி சிலையை இருக்கிற இடத்துல பக்கத்தில் தூக்கி வச்சு அங்கே ஒரு சாமிக்கு டெண்ட் அமைச்சு வச்சு அங்கே பூஜை நடந்துட்டு இருக்கும். கோவிலில் ஏற்கனவே இறைவன் இருந்த இடத்துல நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே கோவில் கட்டுறதுக்குண்டான கட்டுமான பணி ஏற்பட்டு நடந்துகிட்டே இருக்கும். 6, 8 தொடர்பு இருக்கும் பொழுது அந்த திசையும் உங்களுக்கு நடக்கும்போது என்ன ஆகுன்னா, அந்த அமைப்பில் அந்த கோவில் கட்டுமான பணி அப்படிங்கிறதே ஸ்லோவாக தான் போகுமே தவிர வேகமாக போகாது. அதே 9ஆம் அதிபதியை எங்கேயாவது ஒரு பக்கம் இருந்து குரு பகவான் லைட்டா எட்டி பார்த்தார் அப்படின்னாச்சுன்னா அந்த வேலை சுறுசுறுப்பா வேகமா நடக்கும். இல்ல 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு தான் இருக்கிறாரு, பாதகமாக சம்பந்தப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு அந்த திசை எப்போ முடியுமோ அதுவரை அந்த கோவிலில் கோவில் கட்டுப்பாடு பண்ணி முடியாது.
இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு காரணம் இழுத்துக்கிட்டே இருக்கும். சில கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட தொடர்பில் வந்து இப்போ நம்ம 9ஆம் அதிபதி இருப்பார், குரு பகவான் பார்வை இருக்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டினா, அந்த கோவிலை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. கோவிலில் மதில் கட்டுறது, கோவிலில் வந்து சாமி சிலையை வந்து அமைக்கிறது, சாமி சிலைக்கு வந்து ஏதாவது பெயிண்டிங் சார்ந்த விஷயங்கள் உட்பட அந்த கோவிலில் வந்து சீரமைப்பு வேலைகள் நடக்கும். அப்போ அது போல இந்த அமைப்பில் இருக்கிறவங்க இது போல நடக்கும் அந்த கோவிலை தான் நீங்கள் வழிபாடு செய்யணும். அப்போதான் அது யோகம். நீங்கள் வந்து பிரம்மாண்டமாக இருக்கிற கோவில் வழிபாடு செய்யும்போது என்ன ஆகுன்னா, அங்கே பாதகம் தலைக்கு மேலே தூக்கி நிற்குமே தவிர, அங்கே உங்களுக்கு சாதகமான தெய்வ அனுகூலத்தை வந்து அந்த தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சூழலை அந்த கிரகங்கள் அனுமதிக்காது. அனுபவத்தில் அப்படி படிப்படியாக உணர்ந்த விஷயங்கள். எனக்கு 9ஆம் அதிபதி தசா புத்தி நடக்குது. எனக்கு வந்து லக்னாதிபதி தசை 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்து தசா புத்தி நடத்துறாரு. நான் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அவரே வந்து வடக்கு பகுதி சம்பந்தப்பட்ட அமைப்பில் உட்கார்ந்துருக்கிறாரு. கிழக்குக்கு உண்டான கிரகம் வந்து வடக்கு பகுதியில் வந்து நீசமாகி அங்கே வந்து 9ஆம் இடம் சம்பந்தப்படும் போது எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி என்று சொல்லக்கூடிய இடங்களில் வந்து ஒரு காளியம்மன் கோவில் வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கோவில் கட்டினாங்க. நான் வந்ததுக்கப்புறம் அந்த கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடந்து எல்லாமே சிறப்பாக முடிஞ்சது. இப்போ அதே திசை இப்போ நான் வந்து இங்கே வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சுன்னா அப்போ 15 வருஷத்தில் வந்து அந்த விஷயம் நடந்திருக்காங்க. இப்போ செவ்வாய் திசையே நடக்குது. செவ்வாய் வந்து எனக்கு வந்து 6ஆம் அதிபதியாகி காலதேவனுக்கு 8ஆம் இடம் சொல்லி லக்கணத்தில் உட்கார்ந்து பரிவர்த்தனை 9ஆம் இடத்தோடு நான் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிட தொலைவில், சரிங்களா, கூப்பிடுற தொலைவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிவன் பார்வதி கோவில் வந்து ஆல்டேஷன் பண்ணுறாங்க. இன்னும் திசாபத்தி நடக்குது. அந்த செவ்வாயோடு நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாய். இந்த அமைப்பில் வந்து 4 கிரகம் லக்கணத்தோடு சம்மந்தப்பட்டதுனால நான் இருக்கிற இடத்துல இருந்து நான் அதிகமாக போய் எட்டி பார்க்குற இடம் அந்த பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கோவில் இருக்குது. அது சிவன் பார்வதி அம்மன் கோவில். அந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்டேஷன் நடந்துட்டு இருக்குது. கோவில் அடிக்கிற பெயிண்டிங் உள்பட பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த சாமி சிலைக்கு மேலே அடிப்பாங்கல்ல, அது எல்லாமே இந்த பின்னால் தெரியல சிவப்பு கலர் இந்த கலர்லாம் அடிச்சு வச்சிருக்கிறாங்க செவ்வாய் நிறத்தில். நான் உணர்ந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ நம்மளுக்கு தசாபுத்தி இதுவரை நடக்கல. இப்போ 1 வருஷமா தசாபுத்தி நடக்குது. இப்போ தான் அங்கே ஆலோசனை பண்ணுறாங்க. அப்போ அந்த கோயில் வழிபாடு செய்ய சிறப்பாங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு. அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கிரகம் வந்து எந்த அமைப்பில் இருந்து திசை நடத்துது, அது யோகத்திலையா பாதகத்திலையா எப்படி நடத்துதோ அது அப்படி தான் நீங்கள் வழிபாடு செய்யணும். உங்களுக்கே வந்து 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி தொடர்பு சம்பந்தப்பட்டு குரு பார்வை இல்லாமல் இருந்தால் உங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலெல்லாம் அப்படி தான் அமைஞ்சிருக்கும். அந்தந்த கோவிலுக்கு சாமி கும்பிடுங்க, அவ்வளோதான். இதுக்காக நீங்கள் வந்து வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. உங்கள் வீட்டை சுற்றியே எல்லாமே அந்த கிரகங்கள் அமைச்சு கொடுக்கும். எப்பா உன் ஜாதகப்படி அவனை சுற்றி இருக்கிற அமைப்பில் இப்படி தான்ப்பா இருக்குது, போய் அந்த கோயிலை கும்பிடு இந்த கோயிலை கும்பிடுன்னு சொல்லி இறைவனே உங்களுக்கு கூப்பிடுவான். வாப்பா வந்து கும்பிட வாப்பா, இந்தாப்பா இணக்கத்த மகன் அப்படின்னு அவர் கூப்பிடுவார். நம்ம போக மாட்டோம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பிரம்மாண்டமான இருக்கிற கோயிலை தான் நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி எதிர்பார்ப்பதை விட பக்கத்தில் இருக்கிற, ஏன்னா நம்ம ஜாதகத்தில் வந்து பாக்கியாதிபதி கெட்டு போயிட்டார் அப்படிங்கும்போது உங்களை சுற்றி இருக்கிற கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள் பெருசாக இருக்காது. அந்த மாதிரி கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்யும்போது தான் உங்கள் ஜாதக அமைப்பு அங்கே செயல்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஆழமாக யோசித்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து 9ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்குது, அது பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இல்லாமல் யோகமாக இருக்குது, குரு பார்வை இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அந்த கோவில் வந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் பிரம்மாண்டமாக இருக்கும், எல்லா கோயிலும் பூஜை சிறப்பாக இருக்கும். நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், அது யோகம். அதே அமைப்பில் வந்து 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு 9ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டாரு, இல்லை 9ஆம் இடத்தில் இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது, அது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி திசை அப்படின்னாச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவில் வந்து கண்டிப்பாக அந்த கோவில் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக அந்த கோவிலை தட்டி எடுத்து அதை கட்டணும் அப்படின்னு கட்டுவாங்க. கட்டுமான பணி நடக்க நீங்கள் போய் அந்த கோவிலை வழிபாடு செய்கிறதா உங்களுக்கு வந்து யோகம். அந்த தசாபுத்தி முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோவிலில் வந்து வேலை எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். குரு பார்வை உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது இல்லை அப்படின்னாச்சுன்னா அந்த தசாபுத்தி முடிஞ்சாலும் அந்த கோவிலுக்கு உண்டான அமைப்பு வந்து அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த திசை வந்து உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு யோகமாக இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த இறைவனுக்கு உண்டான அமைப்பு அங்கே சரியாக வரும். இதை வந்து நீங்கள் வந்து யோசிக்கலாம், இது எப்படி சாத்தியமாகும், நம்ம ஜாதகத்தில் இருக்கிற இந்த கிரகம் வந்து எப்படி இறைவனுக்கு வந்து அந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். அனுபவத்தில் உணர்ந்த விஷயம்தான். நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். 9ஆம் இடத்தோடு எந்தெந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டுக்குன்னு பாருங்கள். அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ள கோவில் உங்களை சுற்றியே இருக்கும்.
9ஆம் இடத்தோடு புதன் சம்பந்தப்பட்டால் பெருமாள் கோவில் இருக்கும். 9ஆம் இடத்தோடு குரு சம்பந்தப்பட்டால் அங்கு ஜீவ சமாதி இருக்கும். அது குழந்தைக்கு உண்டான கோவில் இருக்கும். அல்லது வந்து ஒரு பெரிய ஆலமரம் அரச மரம் இருக்கும், அதில் ஒரு கோவில் இருக்கும். அதே வந்து சூரியன் சம்பந்தப்பட்டால் 9ஆம் இடத்தோடு பக்கத்திலே சிவன் கோவில் இருக்கும். அதே சந்திரன் சம்பந்தப்பட்டால் அம்மன் கோவில் இருக்கும். செவ்வாய் சம்பந்தப்பட்டால் செவ்வாய் ஆண் ராசி ஆகி சம்பந்தப்பட்டால் பக்கத்தில் காவல் தெய்வம் முருகன் கோவில். பெண் ராசி ஆகி சம்பந்தப்பட்டால் அங்கே காளியம்மன் கோவில். இந்த மாதிரி கோவில் உங்க வீட்டு பக்கத்திலே இருக்கும். இது எல்லாமே வந்து நீங்க எங்க போய் குடியிருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கும். சரி, நீங்க சொல்ற மேல அந்த அமைப்பு இல்லையா பக்கத்துல அப்படிலாம் தேடி பார்த்தேன், ஒரு கோவிலும் இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க கடைசி வரை இருந்து குடும்பம் நடத்த முடியாது, வாழவும் முடியாது. ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்தவன் என்ன ஆகுனா அடிக்கு மேல அடி விழுந்து நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் வந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்து ஏன்டா அந்த ஊருக்கு வந்தோம், எதுக்காக அந்த இடத்துல வந்து வாடகைக்கு இருந்தோம், ஓடுறா தாண்டா ராமா தாண்டுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஓடி வேற இடத்துக்கு ஓடிடுவோம். அந்த இடத்துல உங்களை வந்து கிரகங்கள் உட்கார்ந்து உங்களை ஜீவனம் பண்ணக்கு விடாது. அனுபவத்தில் நான் கண்ட விஷயங்கள். அப்போ ஒரு கிரகம் எப்படி இருக்குது, அந்த கிரகம் தந்தாற் போல நீங்க இறைவனை வழிபாடு செய்வது யோகம். 9ஆம் அதிபதியை குரு பகவான் பார்த்தால் அல்லது உங்கள் ஜாதகத்தில் அந்த 9ஆம் அதிபதியை வந்து 6-8 தொடர்பு இல்லாமல் சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அருகில் இருக்கிற கோவில் எல்லாமே உங்களுக்கு பிரம்மாண்டமாக அழகாக இருக்கும். டெய்லி பூஜை நடந்துகிட்டே இருக்கும், நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டே இருக்கலாம். 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது அதே அமைப்பில் வந்து கோவில்கள் வந்து 6-8 சம்மந்தப்பட்ட கோவில் உடைஞ்சிருக்கும், சேதாரமாக இருக்கும். சரிங்களா? இதே 6-8 சம்மந்தப்பட்ட சனி சம்மந்தப்பட்ட அந்த கோவிலில் வந்து பூஜையே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி கோவிலை தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. 9ஆம் அதிபதி திசை வந்து உங்களுக்கு வந்து கொட்டுன்னு கொட்டும். அனுபவத்தில் நான் கண்ட உண்மைகள். அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க, வேண்டான்னு சொல்லலை. அதில் உள்ள பலன் வந்து இங்கே இருக்கிற பலன் கிடைக்காது. போயிட்டு வந்தோடனே ஒரு ஆத்ம திருப்தி வேணும்ல. கோவில் போயிட்டு வந்தவொடனே மனசு நிறைவாக இருக்கணும். கோவில் போயிட்டு வரும்போதே மனைவியிட சண்டை போட்டு வர்றது அல்லது பிள்ளைகள் சண்டை போட்டு வர்றது, வர்றவங்களே சண்டை போட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது அந்த பலன் இல்லை, அந்த இறைவன் உங்களுக்கு பலன் கொடுக்கலன்னு அர்த்தம். கோவிலுக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்த உடனே டக்குன்னு ஒரு ஆள் ஒரு 1000 ரூபா தர்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் அந்த கோவில் போயிட்டு வந்துட்டோம், உங்களுக்கு வந்து வருமானம் கொட்ட போகுதுன்னு அர்த்தம். அதே ஒரு 1000 தொலைஞ்சு போச்சுன்னா அந்த கோவிலுக்கு நம்ம போக வேண்டாம்டா, வருமானம் அந்த கோவிலுக்கு போனால் சரியாக வராதுன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் வந்து உணர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். பேசுகிறத வந்து இவன் பேசிட்டு இருக்கிறான், கிரிக்கெட் பேசியிருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் ஆழமாக யோசித்து உணர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் வந்து 100க்கு 100 ஏற்று தான் ஆகணும். அது உண்மையும் கூட, நான் அனுபவத்தில் கண்ட உண்மையும் கூட. இறைவன் எனக்கு என் தாய் முத்தாரம் எனக்கு உணர்த்திய விஷயம் இதுதான். அதுதான் உங்களுக்கு நான் வந்து தெளிவாக கொடுக்குறேன். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.